டெக் பவர் ப்ரெப். ஸோ 10 days 10 ப்ரோக்ராம்ஸ் அதில் வந்து ஜோஹோவோடது பார்த்துட்ருக்கோம் கொஷின்ஸை. ஸோ இந்த கொஷனுக்கு ஆன்சர் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கொஷனுக்கோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த கொஷனோட ஆன்சருக்கு போகலாம். எஸ், தி ஆன்சர் இஸ் 20. ஸோ எப்படி சார் இந்த கொஷனுக்கு ஆன்சர் 20 வருது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு கொஷின் எடிட் பண்ணுவோம். தி சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் 3 numbers is 137 while the sum of their product taken 2 at a time is 121. their sum is அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ sum of squares போது நமக்கு நல்லா தெரியும் x square plus y square plus z square is equal to 138 அப்படின்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் sum of their product taken twice அப்படின்னும் xy plus yz plus zx is equal to 121. இது ரெண்டும் வச்சு எப்படி சார் கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டால் எஸ், நமக்கு ஃபார்முலா இருக்குங்க. இந்த ஃபார்முலா வச்சு நம்ம டிரைவ் பண்ணலாம். ஸோ என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா x plus y plus z the whole square அப்படின்ற ஒரு ஃபார்முலாவில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஈக்குவேஷன் வருது. ஸோ இந்த ஈக்குவேஷனில் இந்த ஈக்குவேஷன் வருது. இந்த ஈக்குவேஷனில் 138 போட்ட வேண்டியதான், இந்த ஈக்குவேஷனில் 131 போட்ட வேண்டியதான், சால்வ் பண்ணி போட வேண்டியதான். எஸ். ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா 131 போட்டிருக்கோம். இங்கே 131 into 2 இருக்குது. ஸோ 262. ஸோ இங்கே 138 இருக்குது. ஸோ ரெண்டே ஆட் பண்ணுவோம் 400. ஆக்சுவலாக நமக்கு ஸ்கொயர் இருக்குது. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, இந்த சம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த ஸ்கொயர் எங்கிட்ட கொடுத்தோம் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆகும். ஸோ 400 ஸ்கொயர் ரூட் நத்திங் பட் 20. ஸோ அதை தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அந்த கொஸ்டின் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிச்சு அப்படின்னா நமக்கு ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ மக்களே, பாய்.